இப்போ நான் அதிமுகலேருந்து விலகணும்னு ஒரு காலத்தில் நினச்சதும் கிடையாது. ம். அதிமுகவில் இருக்கும்போது அதிமுகலேருந்து விலகப்பட்டதுங்கிறது என் மேலே திணிக்கப்பட்டது. அப்போ நான் வந்து திமுகவுக்கு போயிருந்தா நானும் இப்போ அங்கே 10 மந்திரி இருக்கிற முதல்ல 10 பேர் சார் திமுக. அத ஒரு கேள்வி ரொம்ப ஆமாம், நாளா இருக்குது. திமுக. ஏன் நீ திமுக பக்கம் போகவே இல்ல? அதான் அதிமுகவில் இருந்து போன 10 12 பேர் அங்கே திமுகவில் மந்திரியாக ஆ, இருக்காங்க. ஆ. நானும் எனக்கு போனால் கலைஞர் கொடுத்துருக்க மாட்டார். கலைஞர் என்னை கூப்பிட்டாரு. ம். அப்போ நான் ஜெயலலிதா அம்மாவோட சண்டை போட்டு வெளியே இருக்கிற போது ஏன்ப்பா கட்சிக்கு கஷ்டப்படுறீங்க இப்படியே என்கிட்ட சொன்னார். நானும் கலைஞர் சொல்கிறார், பேராசிரியர் நான்லாம் எத்தனை வருஷத்துக்கு உயிரோட இருக்க போகிறோம், உங்களை மாதிரி இளைஞர்லாம் வரணுயா வாங்கன்னுலாம் கூப்பிட்டாரு. இப்போ நான் வந்தது நம்ம எனக்கு அது புரட்சி எம்ஜிஆருடைய பாதிப்பு அவரோட இருந்ததுனால அவரை வந்து என்ன வளர்ப்பு ஒரு மகன் மாதிரி என்னை வளர்த்தாரு போனார். ம். எத்தனை மந்திரி இருந்தாலும் நான் அவருக்கு 2வது இடம் மாதிரி 2வது பொசிஷனில் சட்டப்படி இல்லையே தவிர ம். நான் சொன்னதெல்லாம் நடக்கும். நான் அந்த மாதிரி பட்சம் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ஆக்கி தளபதி ஸ்டாலின் அவர்கள் திமுக இளைஞரணி செயலாளர், நான் அதிமுக இளைஞரணி செயலாளர். இப்போ இருக்கிற அதிமுக பல தலைவர்களும் சட்டக்கல்லூரியிலேருந்து நான் இளைஞரணி செயலாளர் இருக்கும்போது பல பேரை மாவட்ட தலைவர்கள் போட்டது தான்.